அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மறுபடியும் பிறக்க வேண்டும், இதை பற்றித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் பேசினார். இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்திலும் அதே உரையாடல் தான் நிக்கோதேமுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடர்கிறது. மறுபடி பிறப்பது என்பது தூய ஆவியாரால் பிறப்பது. இப்படி தூய ஆவியாரால் பிறந்தவர்கள் யார் என்றால் தொடக்க கால கிறிஸ்தவர்கள். அவர்கள் அதற்கு சான்றாக வாழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்கிறோம், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் தங்களிடத்தில் யாரேனும் தேவையோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். இதையெல்லாம் அவர்கள் கட்டாயத்தின் பேரில் செய்யவில்லை, முகமலர்ச்சியோடு விருப்பத்தோடு செய்தார்கள். இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பவர் தான் இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய பர்னபா என்பவர். திருத்தூதர்கள் இவருக்கு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று சிறப்பு பெயரினை அளித்திருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பர்னபா என்ன செய்கிறார்? தன்னுடைய நிலத்தை விற்று அதிலிருந்து கிடைத்த தொகையை திருத்தூதர்களுடைய காலடியில வைக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய செயல்! விருப்பத்தோடு மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை பற்றி படிக்கிறோம். இவர் பிற்காலத்திலே பவுலோடு முதல் திருத்தூது பயணத்திலே பயணம் செய்தார். எருசலேமிலே நடைபெற்ற முதல் திருச்சங்கத்திலே பங்கு கொண்டார் என்று சொன்னால், தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இவர் ஆட்சிய பணி என்பது மிகவும் முக்கியமானது. அப்படிப்பட்டவர் வருத்தத்தோடு அல்லாமல் முகமலர்ச்சியோடு தன்னுடைய நிலத்தை விற்று அதனை திருத்தூதர்களுடைய காலடியில வைக்கிறார் என்று சொன்னால் அவர் இன்றைக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சீராக்கினுடைய ஞான நூலிலே 35வது அதிகாரம் 8வது வார்த்தையை நாம் படிக்கிறோம். முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்பது பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. அவ்வாறு கொடுக்கக்கூடியவர்கள் கடவுளிடமிருந்து மிகுதியான ஆசிகளை பெறுவார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இதே கருத்தை பவுலடியார் 2 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வார்த்தையில சொல்வார். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் தான் கடவுளுடைய அன்புக்குரியவர் என்று அங்கே பதிவு செய்கிறார். நாம் நம்மிடத்துல யாரேனும் உதவி என்று கேட்டால் முகவாட்டத்தோடு கொடுக்கிறோமா? ஏதோ கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் கொடுக்கிறோமா? அல்லது முகமலர்ச்சியோடு கொடுக்கிறோமா என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இது நடந்து சில ஆண்டுகள் இருக்கும். பிரான்ஸ் நாட்டிலே பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற சமயம் என்று இதை சொல்கிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு கைம்பெண் லாட்டரி சீட்டு வாங்கினார். அந்த லாட்டரி சீட்டில் அவருக்கு ஏராளமான பணம் பரிசாக கிடைத்தது. அதை கொண்டு அவர் என்ன செய்தார் என்பதுதான் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த பெண்மணி தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகையை, சொற்பமான தொகையை எடுத்துக்கொண்டு மீத தொகையை அதை தன்னை விடவும் வறிய மக்களிடத்திலே கொடுத்தார். இதை பார்த்துவிட்டு எல்லாரும் வியந்து போனார்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரிடத்துல வந்து, நீரே மிகவும் ஏழ்மையாக இருக்கிறீர், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறீர், அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா பணத்தையும் நீரே வைத்துக் கொள்ளலாமே, எதற்காக அதை மற்றவர்களுக்கு கொடுத்தீர் என்று கேள்வி கேட்ட பொழுது அவர் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார். கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்ததற்கு காரணம் அதை நான் மட்டும் வைத்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக என்னை விடவும் வறியவர்கள் என்னை சுற்றி இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தொகையை லாட்டரியிலே பரிசாக கொடுத்தார். ஒருவேளை இந்த தொகை எனக்கு விழாவிட்டால் வேறொருவருக்கு விழுந்தால் அவர் இவ்வளவு பணத்தை கொடுப்பாரா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் கொடுப்பேன் என்பதற்காகத்தான் கடவுள் எனக்கு
இவ்வளவு பெரிய தொகையை பரிசாக கொடுத்தார். ஆனால் நான் திறந்த மனதோடு முகமலர்ச்சியோடு அதை பிறருக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். எவ்வளவு அற்புதமான தாராள ஒரு உள்ளம் படைத்தவராக அந்த கைம்பெண் இருந்தார் என்று பாருங்கள். இந்த இறைவார்த்தை நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும். அரியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற போதுதான் நாம் புனித பவுல் சொல்வது போல கடவுளுடைய அன்புக்குரியவர்களாக இருக்கிறோம். அச்செயலை இயேசு கிறிஸ்து சொல்வது போல நாம் புதுப்பிறப்படைந்தவர்களாக தூயாவியாரால் பிறந்தவர்களாக மாறுகிறோம் என்பது நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆகவே கொடுப்போம், தாராள மனதுடன் கொடுப்போம், முகமலர்ச்சியோடு கொடுப்போம். நம் நடுவில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்போம். இப்படி கொடுப்பதனால் நாம் கடவுளுடைய அன்பு மக்களாக மாறுவோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கையோடு